ஹலோ கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போற சீரிஸோட பேரு ஹை ஸ்கூல் ரிட்டர்ன் ஆஃப் கேங்ஸ்டர் எபிசோட் 5. இதுக்கு முன்னாடி போட்டு ரிசல்ட்ஸ் பார்க்கலாம், பார்த்து வந்துருங்க. இதுக்கப்புறம் போற ரிசல்ட்ஸ் பார்க்கறதுக்கு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஆரம்பத்தில் ஹீரோ ஸ்கூல் முடிஞ்சதும் சோய் கிட்ட எனக்கு ஒரு வேலை இருக்கு, எனக்கு சேர்ந்து படிக்க முடியாது, நான் டாக்ஸியில் போறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போறான். அப்போ ஹீரோட டிரைவர் சோய் கிட்ட நான் உங்களை வேணா ட்ராப் பண்ணுவான்னு கேட்க அவன் இல்லை, நான் இப்போ ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நடக்கிறதா பெட்டர்னு சொல்லிட்டு போறான். அப்போதான் அந்த கேங்ஸ்டர் ஹீரோ கடத்திட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி அவன் பின்னாடியே ஓடுறான். அங்க ஹீரோட போன் விழுந்திருக்கும். அதை எடுத்துட்டு அவன் போலீஸுக்கு போன் பண்றான். அப்பதான் அவனுக்கு ஹீரோ இந்த விஷயத்துல போலீஸை இன்வால்வ் பண்ணா சோ அவங்களோட லைஃபுக்கே பிரச்சனை வரும்னு சொல்லி யா வருது. சோ உடனே போனை கட் பண்ணிடுறான். அப்படியே அவன் அப்பாவுக்கு போன் பண்ணலாமான்னு வச்சுட்டு இருக்கான். ஏன்னா அவன் அப்பா ஒரு லாயர்ல இந்த பிரச்சனை ஈஸியா சமாளிச்சிடலாம். இப்போ இங்க ஹீரோவை காட்டுறாங்க. அந்த கேங்கோட புது லீடர் அவன் முன்னாடி வந்து நிக்கிறான். ஹீரோ அவனை பேரை சொல்லி கூப்பிட எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. அப்போ அந்த கேங்ஸ்டர் நீ தான் எங்க பழைய பாஸ் ஆகிறதுக்கு காரணம், உன்னை காப்பாத்துறது தான் என் பாஸ் உயிரே விட்டாருன்னு சொல்ல மத்த கேங்ஸ்டரால் நம்பவே முடியல. அதுல ஒருத்த நிஜமாவா என்ன அப்படியே மாறிட்டான்னு கேக்குறான். ஹீரோ அவங்களை கண்டுக்காம என்ன என் அம்மா கடத்த முடியல, சோ அந்த செக்ரட்டரி என்ன கடத்த சொன்னாலா, இதெல்லாம் நம்ம சேர்மனுக்கு தெரியுமா இல்ல அவரை கழட்டி விட்டுட்டீங்களான்னு கேக்குறான். அது கேட்டிருந்த ஒருத்தன் எங்க சேர்மனை பத்தி உனக்கு பேச எந்த ரைட்ஸுமே இல்லைன்னு சொல்லி அவன் அடிக்கிறான். உடனே ஹீரோ எல்லாம் கூட சண்டை போட்டு அவங்க எல்லாரையும் ஒழித்திடுறான். கடைசியில் ஹீரோட பழைய 2 அசிஸ்டன்ட் மட்டும் தான் நிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் ஏதோ ஒரு ஸ்கூல் போய் அடி வாங்குறீங்க வெக்கமேலான்னு கேட்டுக்கிட்டு ஹீரோவை அடிக்க வர அவன் அப்படியே பிடிச்சி தூக்கி போட ஹீரோ ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. உடனே அவன் முன்ன மாதிரியே என்னால உன்னை தூக்க முடியல, வெயிட் போட்டியா என்னன்னு கேட்க அந்த ரவுடி என்ன போடி ஷேம் பண்றியா வெக்கமேலான்னு கேட்டுக்கிட்டு ஹீரோ தூக்கி போட்டுறான். ஹீரோ அப்படியே மயங்கி விழ அந்த ரவுடி இப்ப பாத்தியா வெயிட்னு கேக்குறான். எங்க ஸ்கூல்ல கிளாஸ் டீச்சர் ஜெய்மினுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் புள்ளி பண்ணதுக்காக கிளாஸை கிளீன் பண்ற பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. டீச்சர் போனதும் ஜெய்மின் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நீ எதுக்காக அன்னைக்கு பாதிலே வேலையை விட்டு ஓடின, அதனால அவன் அந்த ரவுடிஸ் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல இன்னைக்கு அவன் திரும்பவும் கடத்த போறாங்களான்னு சொல்றாங்க. ஜெய்மின் நீங்களா என் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்புறம் ஏன் அவங்கள சப்போர்ட் பண்ணீங்கன்னு கேட்டுக்கிட்டு கிட்ட வர அவங்க அவனை அடிக்க வராங்க. ஜெய்மின் குப்பை தொட்டி எடுத்து அவங்க மேல கொட்டிட்டு அங்க இருந்து ஓடிடுறான். அவங்களும் துரத்திக்கிட்டே வர்றாங்க. இங்க சோய் பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பண்றது தெரியாம உட்காந்துருக்கான். அவரோட அப்பா நான் 5 நிமிஷத்துல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு மெசேஜ் பண்றாரு. அப்பதான் ஜெய்மின் ஓடி வந்துட்டு இருப்பான். சோயை பார்த்ததும் அவனையும் கூட்டிட்டு வர்றான். சோய் கொண்டும் புரியல. அப்படியே 2 பேரும் போய் இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. சோய் என்னாச்சுன்னு கேட்க அவன் சொல்லவே மாட்டேங்கிறான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அங்க நின்று பேசுறாங்க. அவங்க நம்ம தனித்தனியா போய் தரலாம், அவனை பிடிச்சு கொடுத்தா கண்டிப்பா கேங்ல சேர்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமா போறாங்க. அவங்க போனது ஜெய்மின் என் ஃப்ரெண்ட்ஸை பாத்தியா எப்படி துரோகம் பட்டாங்கன்னு கேட்க சோய் என்ன எது கூட்டிட்டு வந்தேன்னு கேட்கிறான். உன்னை கூட்டிட்டு வந்தது எனக்கு ஆசை எல்லாம் இல்ல, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். ஹீரோட அம்மாவை எனக்கு திரும்ப கடத்த ட்ரை பண்ண போறாங்கன்னு சொல்றான். அதை கேட்டு ஷாக் ஆகி ஹீரோ கடத்திட்டு இப்ப அவன் அம்மாவே கடத்த போறாங்கன்னு அவன் கேட்கறான். அதை கேட்டு ஜெய்மினும் ஷாக் ஆகிறான். அவனே கடத்திட்டாங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன தூக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க, ஸோ மேபி அங்கதான் அவனும் இருக்கணும்னு சொல்றான். அது எங்க இருக்குன்னு கேட்க அவங்க ஆஃபீஸ் எனக்கு தெரியும், ஸோ பக்கத்துல தான் இருக்கணும்னு சொல்றான். அப்படின்னா நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, அவனை காப்பாத்துறதா அம்மாவை காப்பாற்ற முடியும்னு சாய்ஸ் இல்ல, உனக்கு என்ன பைத்தியமா, அவங்களாம் ப்ரொஃபஷனல் ரவுடிங்க, என்னால முடியாதுன்னு அவன் சொல்றான். நீ என்ன இப்படி பயப்படுறன்னு சொல்லி கேட்க அப்ப நீ அவனை கடத்துறதை பார்த்து கூட பேசாம வந்திருக்கேன்னு ஜெய்மின் கேட்கிறான். அப்படின்னா சரி நானே போறேன், உன்ன மாதிரி மத்தவங்களை பத்தி கவலைப்படாத நான் இல்லைன்னு சொல்லிட்டு சோய் கிளம்பிடுறான். இப்ப ஹீரோ மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். கேங்கோட புது லீடரும் அங்கதான் உட்காந்துருப்பாரு. ஹீரோ கிட்ட இப்படி சண்டை போட எங்க கத்துக்கிட்டேன்னு கேட்க ஹீரோ இதெல்லாம் கத்துக்கிறது இல்ல, தானே வரணும்னு சொல்லிட்டு என் அம்மாவை கடத்தி என்ன பண்ண பார்த்தேன்னு கேட்கிறான். அதுக்கு அவங்கள மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்க்கலாம் இருந்தேன்னு சொல்ல உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா, எவ்வளவு பெரிய கேங்ல இருந்துகிட்டு இப்படி சில்லற விஷயத்தெல்லாம் பண்ணு ஹீரோ கேட்கிறான். அவனுக்கு கோந்துருது. ஹீரோவோட சட்டை பிடிச்சு உனக்கு எங்க கேங்க பத்தி என்ன தெரியும்னு அவன் கேட்கிறான். அதுக்கு ஹீரோ நீ பழைய பாஸ் எத்ததும் இதான் சான்ஸ்னு வந்து உட்காந்துட்டல, சேர்மனை வர என்ன பண்ணன்னு தெரியல, அன்னைக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் நடந்துகிட்டது செமெட்ரியில மிஸ்யூன்னு காட்டு வச்சது எல்லாமே ஆக்டிங் தானேன்னு கேட்கிறான். அந்த இடம் ஒன்றும் சொல்லாம அப்படி அங்க இருந்து போயிடுறான். இங்க சோய் போயிட்டு இருக்க ஜெய்மியோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்து ஜெய்மினை பாத்தியான்னு கேட்கிறான். அப்போ பின்னாடிதான் ஓடிட்டு இருப்பான். சோய் வேறு சைடை கையை காட்டிட்டு அவன் அனுப்பிட்டு டாக்ஸி எடுத்துட்டு போறான். அப்போ அவனோட அப்பா அவனுக்கு எங்க இருக்க ஸ்கூலுக்கு வெளியே தான் நிக்கிறேன்னு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அதை அவன் பார்த்துட்டு இருக்க ஹீரோட போன் அவன்கிட்ட தான் இருக்கும். அதுக்கு வேலைக்காரி கால் பண்றா. சோய் டிரைவர் கிட்டையும் அவகிட்டையும் ஹீரோட அம்மாவை செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் போட்டு பத்திரமா பாத்துக்க சொல்றான். அப்ப சோயோட அப்பா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அவர் சோய் போனுக்கு கால் பண்ணி பார்த்துட்டு எடுக்கிறனதும் அவரோட போனை ட்ராக் பண்ணிட்டு அங்க போறாரு. இப்ப ஹீரோ கிட்ட கேங் லீடர் உனக்கு எங்க பாஸ் தெரிஞ்சிருக்கு, அவர் தான் எங்களை பத்தி இந்த கேங்கை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்காரு, அதனாலதான் அவர் உன்னை காப்பாத செத்தே போயிருக்காரு, அதே மாதிரி நீயும் ஒரு ஃப்ரெண்ட் அதனாலதான் அவ்வளோ பெரிய சீன் பண்ண. ஹீரோ அப்ப சேர்மனுக்கு என்னாச்சு, அவரை கொண்டுட்டியான்னு கேட்க அவன் கோமா இருந்துருச்சு. அவருக்கு ஒன்றும் ஆகல, போஸ் இறந்ததுக்கு அப்புறம் மற்ற ரைவல் கேங்ஸ்ல எங்களை அட்டாக் பண்ண வந்துட்டாங்க, அப்போ அவருக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு, அதுக்கப்புறம் அவரே கேங்கை விட்டு அங்கேயோ போயிட்டாரு, இன்னைக்கு வரைக்கும் அதை தேடிட்டு இருக்கோன்னு சொல்றான். ஹீரோ அப்படி உட்காந்து மத்தவங்க சொல்ற வேலையெல்லாம் பண்ணாத, இந்த கேங்கை ஃபுல்லா டிஸ்பேண்ட் பண்ணிடுன்னு சொல்ல அவன் சிரிச்சுக்கிட்டே நீ எனக்கே ஆர்டர் பண்ற, நீ சொன்னா செய்யணுமான்னு கேட்கிறான். அப்போ ஹீரோட வீட்டுக்கு போன ரவுடிஸ் அவனுக்கு கால் பண்றாங்க. போன்ல வீட்டுக்கு முன்னாடி செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் நிக்கிறாங்கன்னு சொல்ல அவன் இப்ப வெயிட் பண்ணுங்க நான் சொல்லும் போது உள்ள போங்கன்னு சொல்றான். இப்ப ஹீரோ கிட்ட நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல எதோ மறைக்க பாக்குறேன்னு அவன் கேட்க ஹீரோ நான் சிலதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்றான்.
நீ பாடி கார்ட்ஸ் எல்லாம் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணாலும் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நாளை காலையில் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்கன்னு அவன் சொல்கிறான். அப்போ நான் சும்மா இருப்பேன் நினைக்கிறேன் ஹீரோ கேட்க. அவன் என்னால் ஒரு ஸ்கூல் பையனை கூட சமாளிக்க முடியாதான்னு கேட்குறான். ஹீரோ அதுக்கு பார்க்கலான்னு சொல்ல அவன் செக்யூரிட்டி சொன்னதானே வச்சு பார்க்குறான். அவள் அந்த பொம்பளை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு அந்த பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோம், அப்போ தான் எல்லா பணம் என்ன கிடைக்கும்னு சொல்லியிருப்பா. அப்போ ஹீரோ எந்திரிச்சு வந்து பேசுனதெல்லாம் போதும், இப்போ நெஜ ரவுடிஸ் மாதிரி சண்டை போடலாமான்னு கேட்குறான். இங்கே சோய் டாக்ஸியில் அந்த இடத்துக்கு வரான். அவன் பின்னாடியே அவன் அப்பா ஃபாலோ பண்ணிட்டு வந்துறாரு. அவனை பார்த்து நீ என்ன பண்ணிட்டு கோமா கேட்க, அவன் என் ஃப்ரெண்டை கடத்திட்டாங்க, நான் இங்கே வந்தால் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும், ஸோ நான் போலீஸை கூப்பிடலாம எனக்கு காப்பாற்றலாம் நீங்கள் வந்தேன்னு சொல்கிறான். அவர் கோமா எது அந்த சாங் தான் ஃப்ரெண்டான்னு கேட்க அவன் ஆமாம், அவன் அம்மாவை காப்பாற்ற போனதான் எனக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்கிறான். அவர் மற்றவங்களை பற்றி நமக்கு எதுக்கு, இதான் கண்டவ கூட செய்யாதுன்னு சொன்னேன் அவனை கூட்டிட்டு போக பார்க்க. அவன் ப்ளீஸ்ப்பா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவனாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறான். இங்கே ஹீரோவின் இடையே காட்டுறாங்க. அவன் ஹீரோ கிட்ட என்ன உனக்கு அடிக்க முடியுமான்னு கேட்க அவனுக்கு கால் அடிபட்டுருக்கு, அதை நீ அன்னைக்கு பார்க்க கூட இல்லை, அன்னைக்கு நைட் தான் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், இப்போ கூட உன்னால் ஒரு காலை பேலன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். அதை கேட்டவன் ஷாக் ஆகி இது எப்படி உனக்கு தெரியும், இது என் பாஸுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்ல எனக்கு உன் வீக்னஸ் எல்லாம் தெரியும், உன் காலில் அடிச்சா உன்னால் டிஃபெண்ட் பண்ண முடியாது, ஸோ என்னை ஃபைட் பண்ணுறதை விட்டுட்டு கேங்கை மூடிட்டு சேர்மனை கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வா, நீ ஆசைப்பட்ட மாதிரி ஊரில் போய் ரெஸ்டாரண்ட் வச்சு வாழ்கிற வழியை பாருன்னு சொல்கிறான். அவன் அப்படியே திரும்ப ஹீரோ முன்னாடி இங்கிலீஷ் வாக்கப்பில் எல்லாம் படிச்சுட்டு இருப்பான்ல அது அங்கே இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு நீ இப்போவும் ஆலிகேட்டர் அரிக்காத தானே படிக்கிறியான்னு கேட்குறான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடில் அப்படி சொன்னது ஞாபகம் வருது. நீ யாருன்னு அவன் கேட்க ஹீரோ நான் சொல்கிற மாதிரி பண்ணு, அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அவன் கீழே வேற சோயும் அவன் அப்பா நிற்கிறாங்க. அவனை பார்த்ததும் ஹீரோ இங்கே எப்படி வந்து கேட்க உனக்கு கடத்துறத நான் பார்த்தேன், ஜெமின் தான் நீ இங்கே இருப்பேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கொடுக்குறான். அப்போ சோயோட அப்பா இங்கே இருன்னு சொல்லிட்டு உள்ளே போய் கேங்கில் மீட் பண்ணுறாரு. அவன் வீட்டுக்கு அனுப்பி வச்ச ரவுடிஸ் எல்லாரையும் திரும்ப கூப்பிடலன்னா அவங்க மேலே கேஸ் போட்டு ஃபுல் கேங்கை உள்ள தூக்கி வச்சிருவேன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அவன் பயந்து அவங்க எல்லாம் திரும்ப வர சொல்லிடுறான். இப்போ ஹீரோ வீட்டுக்கு வரான். வீடு ஃபுல்லாக செக்யூரிட்டி கார்ட்ஸாக இருக்காங்க. அவன் யார் இவங்கள வர சொன்னதுன்னு கேட்க சோய் தான் சொன்னான்னு வீட்டுக்கு வேலைக்காரி சொல்கிறாங்க. நீ டீம் லீடரை செக்ரட்டரி மீட் பண்ணுறா, ஏன் அந்த பையனை விட்டு என்ன கேட்க அவன் பெரிய பெரிய லாயெல்லாம் கூப்பிட்டு வந்து மிரட்டுறான். அவனை விட்டுலான்னு சொல்கிறான். அவன் என்னை எப்படி மீட் பண்ணாங்கிறது ஒரு ஞாபகம் இல்லையா, நீ பண்ண ப்ராமிஸ் எல்லாம் மறந்துட்டியான்னு கேட்க அவங்க மீட் பண்ணது ஒரு ஃப்ளாஷ்பேக்காக போகிறாங்க. சேர்மனுக்கு அடிபட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட சர்ஜரி காசு இருக்காது. அவன் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க நான் உங்க சேர்மன் உயிரை காப்பாற்றுறதுக்கு காசு கொடுக்குறேன், அதுக்கு பதில் நான் சொல்றதை நீ செய்யணும்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ அதை ஞாபகப்படுத்துறதுக்கு அப்புறம் அவன் சாரி நான் பண்றேன்னு சொல்றான். இதுதான் உன் கடைசி சான்ஸ், இதை மிஸ் பண்ண அவ்வளோதான் சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறா. அப்போ அவன் அசிஸ்டன்ட் வந்து ஏன் அவனை விட்டீங்கன்னு கேட்க என்னால் ஸ்டாப் பண்ண முடியல, அவருக்கு நம்ம பாஸுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல அவன் ஒருவேளை அவன் அவரோட பையனா இருக்குமோன்னு கேட்குறான். அவர் பையனை நம்ம கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரா, அவன் பையன்லாம் இல்லை ஆனால் ஏதோ பண்றான் என்னன்னு தான் தெரியல, நீ அவனே ஃபாலோ பண்ணிட்டுன்னு லீடர் சொல்றான். இங்க ஹீரோ படிச்சுட்டு இருக்கான். சோய் வரல, ஸோ அவருக்கு மெசேஜ் அனுப்புறான். ரிப்ளை கூட வரல. ரொம்ப நேரம் கழிச்சு எங்க இருக்குன்னு மட்டும் மெசேஜ் பண்றான். இப்ப ரெண்டு பேரும் ஒரு பார்க்கல மீட் பண்றாங்க. ஹீரோவனை பார்த்துட்டு ஏன் படிக்க வரலன்னு கேட்க இனி என்ன நீ காண்டாக்ட் பண்ணாத, இனி நான் படிக்கவும் வர மாட்டேன், ஸ்கூல்லேயே கூட பேசாதேன்னு சொல்றான். ஹீரோ என்ன உங்க அப்பா என் கூட சேர வேணான்னு சொன்னாரான்னு கேட்க ஆமா உனக்கு படிப்பு தவிர எல்லாமே சீக்கிரம் புரியுதுன்னு சொல்றான். ஹீரோ சாரி என்னாலதான் எல்லாமேன்னு சொல்ல சோய் இல்ல எல்லாமே என்னாலதான், அன்னைக்கு உன்னை காப்பாத்த இனி கூட பேசவே கூடாதுன்னு அப்பா சொன்னாரு, நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன்னு சொல்றான். அப்படியே அவன் கிட்ட நீ அதை படிப்பில் கொஸ்டின் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுன்னு சொல்கிறான். ஹீரோ இப்போ நீ எப்படி வெளியே வந்தேன்னு கேட்க என் அப்பாவுக்கு அந்த பாஸ்கெட் பாலோட வந்தால ஒரு பையன் அவன் ரொம்ப பிடிக்கும், அவன் கூட சேர்த்து படிக்க சொன்னாரு, அங்கே தான் போயிட்டு இருந்தேன்னு சொல்கிறான். அடுத்த ஸ்கூல்லேயும் போய் அந்த பையன் கூட தான் சுற்றிட்டு இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அவன் கிட்ட பாத்தியா அந்த பையனோட தாத்தா மினிஸ்டரா, அதான் பெரிய லோயர் பையன் கூட சுற்றிட்டு இருக்கான், நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் அவன் கிட்ட கூட போக முடியாதுல்லன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெய்மினோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஹீரோ அவங்க கிட்ட போய் ஜெய்மின் எங்கன்னு கேட்க அவங்க நாங்களும் அவனை தான் தேடி வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. அவன் கிளாஸுக்கு போய் பார்க்க அங்கேயும் ஜெய்மின் இல்லை. அவன் நீ ஸ்கூலுக்கு வரலன்னா உனக்கு கொண்டுடுவேன்னு மெசேஜ் பண்றான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்து நாளைக்கு பிக்னிக் டே நீ வரவேலன்னு கேட்கறாங்க. அவ இது வரைக்கும் அப்பெல்லாம் அங்கேயும் போனதில்லை, அதனால ரொம்ப எக்ஸைட் ஆயிரான். இப்போ அடுத்த நாள் பிக்னிக்ல எல்லாரும் சேர்ந்து கேம்ஸ் ஆடுறாங்க. அது ஒரு பாட்டோட டைட்டில கேட்டு அது யார் பாடுனதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அவங்க பழைய பாட்டா கேட்க ஹீரோ எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடறான். மற்ற பசங்களுக்கு அந்த பேண்ட்ஸோட பேரே தெரியல, அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னு எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. அப்படியெல்லாம் குரூப் போட்டோ எடுக்க ஹீரோக்கு அவங்க பண்ற போஸ் ஒண்ணுமே புரியல. ஃபிங்கர் ஹார்ட் பண்ண சொன்னா வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் இந்த போட்டோகிராஃபி டென்ஷன் ஆகி நீ சும்மா நில்ல போதுன்னு சொல்லிடுறாரு. அவனும் ஃப்ரெண்ட்ஸும் ரவுடிஸ் மாதிரி போஸ் கொடுக்குறாங்க. மற்ற பசங்க எல்லாரும் ஒரு விளைவன் பாட்டி தாத்தா கூட வளர்ந்துருப்பான் போல, அதான் நம்ம ஸ்லாங்கு சாங்ஸ் எதுவுமே தெரியலன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அப்புறம் ஜெய்மியோட ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ எடுக்க போறாங்க. ஆனால் ஜெய்மினை காணோம். ஹீரோட ஃப்ரெண்ட் அவன் கிட்ட அவ ஏதோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஒர்க் பண்றான்னு சொல்றான். ஹீரோக்கும் வந்து அவன் நேர்ல போய் பாக்குறான். ஜெய்மி அவன் கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸும் அந்த கேங்ஸ்டர்னு தேடிட்டு இருக்காங்க, எங்களை வீட்டுக்கு கூட போக முடியல, எப்படி ஸ்கூலுக்கு வருதுன்னு கேட்க ஹீரோ நீ ஸ்கூலுக்கு வந்துதான் ஆகணும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அவ எப்படின்னு கேட்க அதை நான் பாத்துக்கிறேன், நீ ஸ்கூலுக்கு வரலன்னா வேலைக்கு போறது கால் இருக்காதுன்னு சொல்றான். அப்ப ஹீரோக்கு சோய் கால் பண்றான். அவ எடுத்து என்னன்னு கேட்க இங்க சோய் காட்டுறாங்க. அவ ஹீரோ அன்னைக்கு மேல இருந்து குதிச்சு அதே பிரிட்ஜ் நிக்கிறான். அப்படியே ஹீரோ கிட்ட இது ரொம்ப உயரமா இருக்கு,
அவருக்கு வலிச்சிருக்கும்லன்னு கேட்க ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அவன் அப்படியே தெரிஞ்சு அந்த பிரிட்ஜுக்கு வர்றான். அங்க சோய் உட்காந்துருக்கான். ஹீரோ போய் என்னாச்சுன்னு கேட்க நான் சாகலான்னு வந்தேன்னு அவன் சொல்றான். ஹீரோ இங்க இருந்தா சாங் குதிச்சானவங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க நான் நியூஸ்ல சர்ச் பண்ணேன். அப்புறம் நான் இன்னைக்கு மட்டும் உங்க வீட்டுல தங்கிக்கலாமான்னு கேட்கிறான். அவன் தலையில அடிபட்டிருக்கு. ஹீரோ இந்த மாதிரி நேரத்துல வீட்டுக்கு போக கூடாது, நீ இது வரைக்கும் போகாத இடத்துக்கு ஏதாவது போலான்னு சொல்றான். இப்ப 2 பேரும் பீச்சுக்கு வராங்க. அப்படியே 2 பேரும் சந்தோஷமா விளையாடுறதோட இந்த எபிசோடையும் முடிச்சிடறாங்க. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.